வணக்கம் எல்லாருக்கும். Today we வணக்கம் சார். have Mrs. Sindhu from Ambai College, Tenkashi. She is acting principal there. We want to hear from her journey. It's a women's college and a lot of good things happening in that college. So congratulations, madam. நீங்க Thanks, sir. Thanks, very பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. lot of girls being empowered through your college. உங்களோட ஜேர்னி எப்படி? நீங்க வந்து எந்த ஊர்ல இருந்து நீங்க எப்படி ஆக்டிங் பிரின்சிபலா இருக்க இப்போ? ஐ அம் ஷூர் நான் வந்து ப்ரொஃபஸரா இருக்கேன் சார். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன். ஓகே ஓகே. கோஆர்டினேட்டர் செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸ்ல கோஆர்டினேட்டரா இருக்கிறேன். சரி ஓகே. சோ உங்களோட ஜேர்னி எப்படி தொடங்கிது? உங்களுக்கு எந்த ஊரு எப்படி? பேசிக்கலி வந்து நாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அப்பா வந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல ஒர்க் பண்ணாங்க. அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க பாபநாசம் லோயர் டேமுக்கு வந்தோம். அப்ப இங்கே படிச்சது எல்லாமே அமளி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 12th வரைக்கும் படிச்சேன். அப்புறம் காலேஜ் திருவள்ளுவர் காலேஜ் பாபநாசம் பிகாம் எம்காம் அங்க படிச்சுட்டு 93ல பிகாம் முடிச்சிட்டேன். அப்புறம் 7 years கேப்ல வந்து மேரேஜ் ஆகி 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப மேரேஜ் ஆகி பேர பிள்ளைங்க இருக்காங்க. 2000ல நான் ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல லெக்சரரா ஜாயின் பண்ணேன். 2003ல எம்ஃபில் கம்ப்ளீட் பண்ணேன் சார். அப்புறம் 2010ல பிஹெச்டி முடிச்சேன். அதுக்கு இடையில 2000லயே பிஜிடிசியும் படிச்சு முடிச்சேன். அப்புறம் 11 செல்ஃப் ஃபைனான்ஸ்லயே ஒரு 15 years ஒர்க் பண்ணேன் ஃபைனான்ஸ் கோர்ஸ்ல காலேஜ்லயே. அதுக்கப்புறம் ஒரு இப்போ 10 years வந்து எய்டட் காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். டோட்டலி 25 எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்ட். எவ்வளவு குழந்தைகளை பார்த்திருப்பேன் இந்த 25 வயசு. நிறைய குழந்தைகள், நிறைய பசங்கள், நிறைய கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்கள திருத்துறது, ரொம்ப சேட்டை பண்ற பசங்க, நிறைய பசங்களை நல்லா திருத்தி நல்ல கவுன்சிலிங் கொடுத்து ரொம்ப இது பண்ணி கொண்டு வந்திருக்கோம். மேடம், இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்மால் இடத்துல இருந்து படிச்சு நீங்க வேலை பண்ணிட்டு வீட்டை மேனேஜ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிருக்கு. ஆமா சார். உங்க டைம்ல இருந்து இப்போ நான் பாக்குறது என்னன்னா, நிறைய பெண் குழந்தைகள் வந்து வேலைக்கு சேர்றதில்லை, வேலைக்கு போறதில்லை. அவளுக்கு நீங்க என்ன மெசேஜ் கொடுப்பீங்க? என்ன ஏன் அவ வேலைக்கு போறதில்லை? ஃபர்ஸ்ட் அவளுக்கு என்ன மெசேஜ் கொடுப்பார்? என்ன மோட்டிவேஷன் கொடுக்கலாம் அவளுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லி? என்ன பண்ணலாம் இந்த ஜெனரேஷன்லயா இல்ல என்னுடைய ஜெனரேஷன்லயா சார்? இந்த ஜெனரேஷன்ல அப்படியே இருக்கு, மோசமா தான் இருக்கு, நிறைய பேர் போறது இல்லையே. ஆமா, இப்ப இங்க ரூரல் ஏரியாங்கிறதுனால ப்ராப்பரா வேலை வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. சிட்டி சைடுனா எந்த வேலைக்குனாலும் போவாங்க. இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலைக்கு போக ரெடியா தான் இருக்காங்க. என்ன வேலை கிடைச்சாலும் வேலைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சிட்டி சைடுக்கு வரதில்லை? இல்ல ஒரு பெரிய டவுனுக்கு ஏன் போறதில்லை? இப்போ பாபநாசம்ல நிறைய வேலை கிடைக்காதான் இருக்கும். பட் ஒரு கோயம்புத்தூரோ ஒரு சென்னையோ ஒரு இதுக்கு அப்படி போலாம் இல்ல, ஏன் போறது இல்லை? அது வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையில இந்த ஏரியா சரௌண்டிங்ஸ்ல பேரண்ட்ஸ் அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து உடனே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க. பெண் குழந்தைங்களை பசங்க நிறைய போக தான் செய்யறாங்க. பெண் குழந்தைங்களை பொறுத்தவரையில பேரண்ட்ஸ் வந்து வெளியில அனுப்பாம அவங்க கண்ட்ரோலுக்குள்ளேயே, ரூரல் ஏரியாங்கிறதுனால ரொம்ப படிக்க வைக்க மாட்டேங்காங்க. அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் எதுவுமே ரொம்ப படிக்கிறது இல்ல குழந்தைங்க, எல்லாருமே மேரேஜ் பண்ணி அப்படி கொடுத்துட்றாங்க. உங்க காலேஜ்ல நன்னா தானே படிக்கிறா, நல்ல ஸ்மார்ட் கேர்ள்ஸ் தானே இருக்கா, அவ ஏன் போறதில்ல படிக்க வேலைக்கு? இப்ப கொஞ்சம் இந்த சாகினா அந்த மாதிரி அவங்க எல்லாம் அந்த நல்ல டீச்சிங், அந்த பொண்ணு நல்ல சாஃப்ட் ஸ்கில் எல்லாம் நல்லா டெவலப் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கத்துக்கிட்டு அவரை மோட்டிவேஷன் கிளாஸ் வேற பண்றது. அவ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எங்களுக்குமே நல்ல மோட்டிவேஷன் கிளாஸ் ரொம்ப நல்லா பண்றா அந்த பொண்ணு. அவ வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பேச, இப்ப வந்து பசங்க வெளியில போனோம், இந்த இங்கிலீஷ் கொஞ்சம் பேச கத்துக்கிறாங்க, வெளியில போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த பொண்ணு நல்லா உருவாக்கி விட்டுருக்கா இப்போ உள்ள ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம்.
இங்கிலீஷ்னால கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு சொல்றா அவளோட ஆமா, இங்கிலீஷ்னால கொஞ்சம் அந்த பசங்க பயந்துட்டு இருந்தது, இப்ப கொஞ்சம் அந்த பயம் இல்லாம இருக்கு. அவ நல்லா கிளாஸ் எடுக்கிறது, நல்லா ஓரளவுக்கு பேச வைக்கிறா. அந்த சாஃப்ட் ஸ்கில் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் பண்றா. ஒரு 4 இயர்ஸா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, நல்லா பண்ணிட்டு இருக்கா. வெரி நல்ல பொண்ணு. அதுலயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேட் ஆகி போறாங்க வெளியில. உங்களோட பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு? அதனால இம்ப்ரூவ் ஆயிருக்கா? அவ வேலை பிளேஸ்மெண்ட்ல ஜாஸ்தி? இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. பிளேஸ்மெண்ட் இங்க எங்க காலேஜ்லயே வருது. இப்போ இந்த நான் முதல்வன் சொல்லிட்டு டிஎம் முதல்வர் கொண்டு வந்திருக்க அந்த இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கிளாஸ் எடுக்கிறதுனால அந்த பசங்களுக்கு அந்த வேலைக்கு போறதுக்கு கொஞ்சம் அவங்க ஈஸியா போறாங்க. நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே ஓகே. உங்களோட உங்க லைஃப்ல யார் உங்களை மோட்டிவேட் பண்ணா? ஏன்னா நீங்களும் மேரேஜ் பண்ணி அப்புறம் நீங்க 7 வருஷம் கழிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க வேலை தொடங்கி, சோ ஒரு கேப் இருந்திருக்கும் உங்க லைஃப்ல, ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கு. அப்புறம் நீங்க வந்து மோட்டிவேட் ஆகி தொடங்கிருக்க. அது எப்படி ஆச்சு? ஏன் ஆச்சு? அது என்னுடைய அம்மா தான் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ரொம்ப மோட்டிவேஷன் அவங்க தான். 100% என்னுடைய பேரண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தாங்க. ரெண்டாவது கேர்ள் பேபி, ஃபர்ஸ்ட் கேர்ள் பேபி, ரெண்டாவது கேர்ள் பேபி அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து ரொம்ப அப்செட் ஆகி சரி ஓகே நம்ம ஏதாவது ஜாப் போவோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் அதை வச்சுதான் ஃபர்ஸ்ட் வெளியில வந்தேன். அப்புறம் என்னுடைய பேரண்ட்ஸ் தான் ஃபுல் சப்போர்ட். அவங்க தான் நல்லா மோட்டிவேட் பண்ணி வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. பெரிய காரியம். ஏன்னா நீங்க படிப்பு எகெயின் பண்ணி, அது எம்ஏ எம்காம் பண்ணி அப்புறம் எம்ஃபில் பண்ணி பெரிய பெரிய ஒரு இது இல்லையா, சேலஞ்ச் அது. இட்ஸ் நாட் a small achievement. It's a very ஆஃப்டர் மேரேஜ் தான் எம்ஃபில் பிஹெச்டி எல்லாமே பண்ணேன். ஆஃப்டர் மேரேஜ் தான். பெரிய விஷயம் தான் அது. உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவங்க வந்து ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒர்க் பண்றாரு. அண்ட் குழந்தைகள் என்ன பண்றா? அவ வேலைக்கு போனாளா இல்ல? பெரிய பொண்ணு வந்து எம்இ சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ ரெண்டாவது பேபி பாய் பேபி பிறந்திருக்கு, அதனால வீட்டுல இருக்காங்க. சின்ன பொண்ணு எம்இ ட்ரிபிள் இ முடிச்சுட்டு அவங்களும் குழந்தை இருக்கனால போக முடியல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சா பண்ணுவாங்க. 2 பேருமே ரொம்ப டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் 2 பேருமே. இல்ல அது உங்களுக்கு உங்களோட இது பார்த்தாலே தெரியுமே, அவளும் டேலண்டடா இருப்பா. இந்த ஒரு 20 வருஷத்துல என்ன சேஞ்ச் பார்த்திருக்க? இந்த சென்ஸ் ஒரு விமென்ல முன்னால உங்க டைம்ல எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கா? ஒரு என்ன சேஞ்ச் பாக்குற அவள்ல? ஸ்டூடெண்ட்ஸ்லயா சார்? ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து பிஃபோர் இந்த மொபைல் போன் வர்றதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். படிப்புலயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. நம்ம என்ன சொன்னாலும் பண்ணுவாங்க, ஒபே பண்ணுவாங்க. இப்போ ஆஃப்டர் இந்த மொபைல் போன் நியூஸ் வந்த உடனே ரொம்ப பைத்தியமா தான் அலையறாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள வந்து நம்ம ரொம்ப கிளாஸ் ரூம்லயுமே ரொம்ப அவங்க அட்டென்ஷன் கொண்டு வர வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த போன்ல தான். அவங்களுக்கு நைட்டு ஃபுல்லா நான் பேரண்ட்ஸே சொல்றாங்க நைட்டு 12 o'clock 1 o'clock வரைக்கும் போன்லயே இருக்காங்க. காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தூக்கமா உட்காந்துருக்காங்க, ஒன்னும் கவனிக்கிறது கிடையாது. அவங்கள நாங்க கவனிக்க வைக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷன் நான் பார்க்கும்போது. இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஆரம்ப காலத்துல எல்லாம் கொஞ்சம் அப்படி இல்லை, கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி நம்ம ஒபே பண்ணி இருந்தாங்க. அவளை எப்படி மோட்டிவேட் பண்றாள்? எப்படி நீங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டா பார்க்கலாம்னு எப்படி ட்ரை பண்றாள்? என்ன பண்றாள் அதுக்கு? டிஃப்ரெண்டானா இந்த மாதிரி நீங்க நல்லா படிங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் இந்த மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த மார்க் வாங்குங்க, செமஸ்டர்ல இவ்வளவு பாஸ் பண்ணுங்க, இன்டர்னல் இவ்வளவு மார்க் எடுத்தா ஒரு கிஃப்ட் கொடுப்போம், இந்த மாதிரி தான் நாங்க வந்து பேச வேண்டியது இருக்கே தவிர மற்றபடி அவங்க ஒண்ணுமே செய்ய முடியல. ஹார்ஷாவும் பேச முடியல. மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, கிளாஸ் ரூம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வாங்கி வச்சிருந்தாலுமே மென்டலி அவங்க இதாயிருந்தாங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருந்தாங்க. மொபைல் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படியே நிக்கிறாங்க, அழுறாங்க. அந்த மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி தான் இருக்காங்க இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்னும் பண்ண முடியல, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் போக வேண்டியிருக்கு.
ஷோ ரொம்ப இட் இஸ் a சீரியஸ் மேட்டர் இல்லையா? ரொம்ப பெரிய சீரியஸ் மேட்டர் தான். பேரண்ட்ஸுக்குமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களே சொல்றாங்க எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்றாங்க. சேட்டை பண்றான்னு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு விட்டாலுமே அவங்க வந்து நீங்க எங்களாலவே ஒண்ணும் பண்ண முடியல, நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இப்ப நாங்க நடத்துறோம் உன்னதி சொல்லி அதுல வந்து ஒரு டிஃபரன்ஸா அப்ரோச் பண்றோம். அது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? எப்படி அது அப்ரோச் பண்றோம்னு பார்த்திருக்கீங்களா? பிகாஸ் இங்கிலீஷ் எல்லாம் லைஃப் ஸ்கில்ஸ் நிறைய விஷயம் ட்ரை பண்றோம் டிஃப்ரெண்டா. அது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அது ஏதாவது அது உங்களுக்கு டிஃபரெண்டான அந்த கேம்ஸ் நிறைய இந்த கேம்ஸ் மாதிரி அந்த மாதிரி கொடுத்தா அந்த மாதிரி பண்றாங்க. நான் இவங்க ஷாகினா பண்றது பார்த்திருக்கேன். நிறைய இந்த அவங்களுக்கு கேம் மாதிரி கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்றத பார்த்திருக்கேன். டான்ஸ் மாதிரி பண்ணி அவங்க வர ரவுண்டா நிப்பாட்டி அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பண்றத நான் பார்த்திருக்கேன் கிளாஸ்ல. அதுல டிஃபரன்ஸ் வருதா உங்களுக்கு தோணுறதா? அதுல ஆமா, அதுல ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நாங்களே அதுல ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு ஒரு தடவை வச்சாங்க, ஸ்டாஃப் எல்லாரையும் இதே மாதிரி பண்ணாங்க. அது ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஷார்ப் அது வந்து எப்படி இந்த மாதிரி திங்க் பண்ணும், அந்த மாதிரி திங்க் பண்ணணும், அந்த மாதிரிலாம் அந்த அந்த கேம்லயே வந்து கொண்டு வராங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்னால தான் அவ மொபைல்லயே இருக்கிறதுனால பண்ணினோம்னா அவளை ஒரு இன்வால்வ்மெண்ட் கொண்டு வரலாம். ஏன்னா 3 மணிக்கு நாங்க வந்து உட்காந்து வைக்கிறோம். 3 மணிக்கு உட்காந்து வைக்கணும்னா ஏதாவது டிஃபரெண்டா பண்ணி ஆகணும். ஆமா ஆமா, டிஃபரெண்டா நிறைய கேம்ஸ் எல்லாம் பண்றாங்க அவங்க. ஆமா கரெக்ட். ஆனா நல்லா ஸ்டூடண்ட்ஸ் அதை என்ஜாய் பண்றாங்க, நல்லா இது பண்றாங்க. உங்க காலேஜுக்கு எவ்வளவு கம்பெனிஸ் வரா மேடம்? ஹையரிங்க்கு வேண்டி பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வேண்டி இப்போ உங்க காலேஜுக்கு கம்பெனிஸ் வராளா? அவ கேம்பஸ் ரொம்ப அப்படி வர்றதுல ஒரு 5-6 கம்பெனிஸ் தான் வர்றாங்க, ரொம்ப ஒண்ணு வரல. இது வந்து ஆர்ட்ஸ் தான் அதிகமா இருக்கு, சயின்ஸ் கிடையாது. சயின்ஸ்ல கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்னு மட்டும் தான் இருக்குது. மத்தபடி எல்லாமே பிகாம், பிஏ இங்கிலீஷ், பிஏ அந்த பிஏ எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. பிஏ பிகாம்ல எல்லாம் நிறைய ஸ்கோப் இருக்கு. இப்போ நாங்களே நிறைய பேங்கிங் அதெல்லாம் நடத்துறோம். அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்ல எப்படி நம்ம சேர்ந்து ஏதாவது பண்ண முடியுமா? உங்க இன்னும் கம்பெனிஸ் வரா மாதிரி இல்ல பெண்கள் வந்து வெளியில படிக்கிறதுக்கு வேலைக்கு வரா மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராவா நம்ம பண்ண முடியுமா சேர்ந்து? ஹவு கேன் வி ஹெல்ப் தி கேர்ள்ஸ் டு பிகம் பெட்டர்? என்ன பண்ணலாம்? அது பிரின்சிபல் சார்ட்ட கேட்கணும், பெர்மிஷன் கேட்கணும், பண்ணலாமா அப்படின்னு. பிகாஸ் நம்ம வந்து அவளுக்கு டிகிரி கொடுத்தா மாத்திரம் போராது இல்லையா? நம்ம வேலை கொடுக்கணும். அதுக்கு வழின்னு பாருங்க கொஞ்சம். பாருங்க, உங்களுக்கு ஏதாவது you would like to convey to the students, convey to everybody last-ஆ என்ன, what would you like to tell? உங்க மெசேஜ் என்ன மெசேஜ்? இன்னும் எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டிஃபரெண்டா எதுவும் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. அந்த சாஃப்ட் ஸ்கில்லையே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது இருந்தா கொடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். அது இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் மாதிரி ஏதாவது இருந்தாலும் கொஞ்சம் அடிஷ்னலா நீங்க கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ ஏஐ வந்து இப்போ ஃபுல்லா வந்து ஏஐ எல்லாமே டெக்னாலஜி வந்து ஏஐ மாறினனால அதை பத்தி ஒரு அவேர்னஸ் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னார். நாங்க வந்து இப்போ ஒரு அலுமினை நெட்வொர்க்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம். இதுல உன்னதி எக்ஸ் சொல்லி ஒரு நெட்வொர்க் இருக்கு. இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த நெட்வொர்க்ல இருக்கா. நாங்க வந்து கண்டினியூஸா அந்த நெட்வொர்க்ல ஏஐ கிளாஸஸ் லோடு பண்றோம். ஏஐ கிளாஸஸ் வந்து 5-7 மினிட்ஸோட கிளாஸஸ், ஹவு டு யூஸ் இட், என்ன பண்ணோம் எல்லாம் நாங்க லோட் பண்ணிட்டு இருக்கோம். விஷயம் இதுல இருக்கு. அப்கோர்ஸ் அவ வந்து அந்த போர்ட்டல் த்ரூவா தான் பார்க்கணும். ஏன்னா மாஸ்ல நான் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. நான் வந்து ஒரு ட்ரெயினரை போட்டு ஒரு காலேஜ்ல சொல்லிக் கொடுக்கறது கஷ்டம். அதனால அவளை வந்து போர்ட்டல்ல அங்க போடுறோம். ப்ளீஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க அவளுக்கு. நம்ம இவாளும் இன்ஃபார்ம் பண்ணுவா. அதுல டெஃபினட்டா ஏஐ ரொம்ப முக்கியம். நீங்க சொன்னது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். நாங்க ஆல்ரெடி ஒரு 4-5 சீரீஸ் போட்டாச்சு. அதுல 4-5 லெசன்ஸ் போட்டாச்சு. அது மாதிரி பண்ணிட்டே இருப்போம். நாங்களும் பண்ணுவோம்.
ஏதாவது இருந்தா அது மாதிரி சொல்லுங்க, வேல்யூபிள் சஜஷன்ஸ் கொடுங்க. ஓகே சார், ஓகே. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். Thank you, Lord. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.